அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். வருக வருக ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஃபாதர், எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கு விவேக், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேன் ஃபாதர். சமீபத்திய ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். சென்ற வாரம் சேலம் மறை மாவட்டத்தில் உலக சமூக தொடர்பு ஞாயிறு மிக அற்புதமாக கொண்டாடினாங்க. அதுக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் இருக்கிற அருட்தந்தையர்களை அழைத்திருந்தார்கள். ஃபாதர் கிஷோர் ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருந்தார். நாங்கள் 4 பேரும் போயிருந்தோம். அருட்தந்தை அடைக்கலம் மட்டும் வெளியில் இருந்ததுனால மற்ற எல்லாருமே போய் கலந்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிறப்பு ஃபாதர். அதே போல் பார்த்தோன்னா மாதா தொலைக்காட்சி நிறைய முயற்சிகளை அந்த அடிப்படையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலமாக என்னென்னா மாதா தொலைக்காட்சி வழிநடத்தும் ஒரு கருத்து கணிப்பு போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 79வது சுதந்திர தினத்தை ஒரு கருத்து கணிப்பு போயிட்டுருக்கு. இந்த கருத்து கணிப்பில் மாணவர்கள் அதிகமாக பங்கேற்கணும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்கனாக்கா 2 லிங்க் வரும். அந்த 2 லிங்க்லையும் பெரியவங்களுக்கு முதல்ல இருக்கும். இப்போது ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு 2வது லிங்க். அதுக்குள்ளே போனாங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் இருக்காங்க. அடுத்த மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இந்த கருத்து கணிப்பில் எது சுதந்திரம் என்ற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி நடைபெறுது ஃபாதர். அது ஒன்று. அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளும் புதுசாக நிகழ்ச்சி தயாரிப்புலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தீயாக வேலை செஞ்சுக்கிட்டு. சிறப்பு ஃபாதர். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியினுடைய முதல் காலர் யாருன்னு பார்த்தலாம். தலைப்பு என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடவுளை உணர்ந்த தருணம் எது? முதல் காலர் யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? தம்பி, நான் வணக்கம் தம்பி விவேக் தம்பிக்கு. வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? என் பேர் லில்லி, கொடைரோடு அம்மாபட்டியில இருந்து பேசுறேன். சிறப்புங்கம்மா. ஃபாதர் இருக்காங்க, போகலாம் ஃபாதர். பேசுமா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறோம். மாதா டிவிலாம் தொடர்ந்து பார்க்குறீங்களா? தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ 2வது தடவை உங்கள்கிட்ட பேசுறேன். அப்படிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில கடவுளை சந்தித்த தருணம், கடவுளை உணர்ந்த தருணம் அப்படின்னா எது? என்னன்னா சொல்லட்டுமா ஃபாதர்? சொல்லுங்கம்மா. 2004ல் என் மகளை பிரசவத்துக்காக சேர்த்துருந்தோம் காந்தி கிராம ஆஸ்பத்திரியில, கஸ்தூரிபாய் ஆஸ்பத்திரியில. குழந்தை நல்ல முறையா பிறந்துருச்சு. பிறந்து கொஞ்ச நேரத்துல ரத்தப்போக்கு அதிகமாயிருச்சு. அந்த தருணத்துல எங்க ஊர் பக்கம் பூரா அப்படி போய் 2-3 பேர் இறந்துட்டாங்க. பக்கத்து கிராமம் அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் எங்க ஊர்லயே ஒரு பொண்ணு இறந்து போச்சு. அப்ப ரத்தம் பூரா போய் ரத்தம் கொடுக்க ஆள் இல்ல. எங்க வீட்டுக்காரு உடனே திண்டுக்கல்ல போய் ரத்தம் வாங்க போயிட்டாரு. ஒருத்தராவது கொடுத்தீங்கன்னா அது வர வரைக்கும் நாங்க பிள்ளைக்கு உதவியா இருக்குங்க. அப்புறம் ஒரு அம்மா நான் தரேன்னு ஒரு நர்ஸு அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் திருப்பி போன் பண்ணி எங்க பசங்கள்லாம் எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப அப்பவும் சொல்லிட்டாங்க, சொல்ல முடியாது உங்க பொண்ணு நிலைமை என்ன ஆகும், நீங்க கடவுளை ஜெபம் பண்ணுங்க. நாங்க பக்கத்துல சகாய மாதா கோயில் இருக்கு, அங்க போய் எல்லாரும் எங்க குடும்பத்தார எல்லாரும் ஜெபமால சொல்லி அந்த பிள்ளைக்காக ஜெபிச்சோம். திருப்பி எல்லாரும் தூங்கிடுவாங்க. நான் வானத்தை பார்த்து, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த வாசகத்தை சொல்லியே கைய உயர்த்தி வா ஜெபம் பண்ணி. அப்புறம் இங்க முடியாதுன்னு மதுரைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்க போய் அப்புறம் டைலிஸ்ட் பண்ணி அந்த ரத்தம் போனதுல எல்லா பக்கமும் போய் அங்கனங்க உறைஞ்சு போச்சு அப்படின்னு. அப்புறம் அங்க போய் அந்த பிள்ளைய காப்பாத்தி கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த பையன் திண்டுக்கல் வளனார் ஆஸ்பத்திரியில ஸ்கேன் சென்டர்ல வேலை பார்க்கறேன். அந்த ஆபத்து காலத்துல பிறந்த பையன் பேரை. அதனால அதுல இருந்து நான் எப்பவுமே யாருக்கிட்டயுமே எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு கடவுள் வாய் கொடுத்திருக்காரு, எண்ணங்களை கொடுத்திருக்காரு, மனதை கொடுத்திருக்காரு. எவ்வளவு வசனங்கள் நமக்கு வசனங்கள் இருக்குது. அம்மா நான் சரிதான். இப்போ நீங்க உண்மையிலே உங்களுடைய நம்பிக்கை ஒரு மிகப்பெரியது, சரிதான். ஆனால் அதே நேரத்தில் ஜெபம் அப்படிங்கிறது கடவுள்கிட்ட ஏதோ உதவி வாங்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களை நினைவு கூறுறது, மற்றவர்கள் மீது உள்ள நம்முடைய அன்பை
கடவுள்கிட்ட சொல்றது அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போ உங்களுக்காக இப்போ எனக்காக வந்து நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எதனுடைய அடையாளம்னா கடவுள் எனக்கு வந்து ஏன் நான் ஜெபிக்க கூடாதா அப்படிங்கிறதுக்கு மட்டுமே கிடையாது. நீங்க என்மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பின் அடையாளமாக கூட நான் அதை பார்க்கிறேன். அதனால அது அப்படி மட்டும் நம்ம எடுத்துக்க வேணாம் அப்படின்றது ஒரு சிறிய. நான் நினைச்சாலும் கூட இன்னைக்கு கூட 2 பிள்ளைகளுக்காக பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிள்ளை கேன்சர் வந்து எங்க ஊருக்கார பிள்ளை மதுரை ராஜாஜி ஆஸ்பத்திரியில இருக்குது. சரிதான். ஜெபம் பண்ணாலும் கூட நம்ம உருக்கமா ஆண்டவர் கேட்கணும்ல. கையை உயர்த்தி வானத்தை உயர்த்தி கேளுங்க, கேளுங்க தருவேன், மறு உத்தரவு அருள்வேன், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லும் போது அந்த ஒரு இதே நமக்கு பலன் கொடுத்தது மாதிரி தானே. கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. போன தடவை பேசும்போது பதட்டத்துல சரியா அவங்கள்ட்ட எல்லாம் பேச முடியாம ரொம்ப அழகா பேசுறீங்க. அதனாலதான் பதட்டம் இல்லாம கொஞ்சம் நல்லா பேசினேன். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்க. நன்றி. நீங்க சொல்லுங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது இந்த ரத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமானது. என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் அந்த பிளட்டு உங்களுக்கு உடனே ஊறிடும். எவ்வளோ பாருங்களேன் கடவுளுடைய படைப்பு. ஆனால் அந்த எனர்ஜி அந்த பிளட்டுக்கு இருக்குமா அப்படின்னா அது கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளோதான். 3 மாதங்கள். ஆமாம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அடிக்கடி அந்த 3 மாதம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் ஃபாதர், நீங்கள் வந்து ரத்தம் கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய முறை கொடுத்துருக்குறேன். ஒருவேளை என்னுடைய தந்தையார் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஏன்னா நான் அவ்வளோ திட்டுவார் அப்படி கொடுப்பேன். அதில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த அம்மா சொல்லும் போது எனக்கு அதான் ஒன்று தோணுச்சு. ஒரு முறை பிளட்டு கொடுத்துட்டு வரும் பொழுது ஒரு அம்மா அவங்களுடைய தாலி கழட்டி காலில் போட்டு அழுதது என்னால் மறக்க முடியாது. நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க அப்படின்லாம் அதை நினச்சி பார்க்கும்போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய ரத்தம் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது பெரியது. இதுதான் நம்ம தியாலஜிஸ். ஏன் கேட்டேன் அப்படின்னாக்கா நீங்கள் சில நேரத்தில் வருவீங்க, இந்த இடத்துல பேண்டேட் ஓட்டிகிட்டு இருக்கோம். நான் புரிஞ்சுப்பேன். நான் மாதா டிவியில் வந்த பிற்பாடே பார்த்தோன்னா ஒரு 4 முறை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் நான். என்ன அப்படின்னா நீங்கள் இது ரொம்ப முக்கியமானது. ஜீசஸே அதான் சொல்கிறார், என்னுடைய ரத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்போ அதை வந்து லிட்ரலாக எடுத்துக்கிட்டால் கூட அந்த வேலையை நம்ம செய்யணும் தானே, நம்ம பகிர்ந்து கொள்ளணும் தானே. அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய இளைஞர்கள் இரத்த தான முகாம்லாம் நடத்துகிறாங்க. என்னை பொறுத்தளவு முகாமில் கொடுக்கணும், அதே நேரத்தில் எனக்கு இந்த பிளட்டு வேணும் அப்படின்னு நிற்கிறவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னோம்னா அது சரியான இடத்துக்கு ஒரு சரியான நேரத்தில் பயன்படும். அப்படின்னு நிறைய முறை முறை ரத்தம் கொடுக்கறதுக்கு எதுக்காக போனோம்னா காலேஜ் கட்டடிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அப்போ தான் வந்து படிக்கிற டைமு அப்படின்னா நம்மள அந்த பிளட்டு கொடுத்துட்டு வருவோம், அவங்களே ஹாஸ்பிட்டலில் 100 ரூபா 50 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுல அவங்க தம்பி டீ சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கையில் கொடுப்பாங்க. பா அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆகுது. அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம் பல பேர். அந்த மாதிரி இரத்த தானம் செய்கிறவங்க கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து பாராட்டுக்கு படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது தன்னுடைய உயிரையே கொடுக்குற கணக்கு தான். கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த மாதிரி சில பேர் காலேஜ் அந்த மாதிரியான இதோ கட்டடிச்சுட்டு போகிறதுக்காக கூட ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அது பின்னால் மாறி இருக்கும் வேறு விதமாக. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். வாழ்த்துக்கள். இவர் அடுத்த காலை பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக். நான் வந்து ஒசூர்ல இருந்து ஃப்ளாரன்ஸ் பேசுறேன். ஃப்ளாரன்ஸ் அம்மா ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஃபாதர், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். மாதா டிவி பாக்குறீங்களா? டெய்லி பாக்குறோம் ஃபாதர். காலையில 5 மணில இருந்து ஒரு நிமிஷம் கூட நைட்டு 11 o'clock வரைக்கும் நிறுத்துறதே இல்லை ஃபாதர். ரொம்ப நன்றிங்கம்மா. எங்க அம்மா இருக்காங்க, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எங்க அம்மா வீட்டுல இருந்து காலையில இருந்தே பாத்துட்டு இருப்பாங்க ஃபாதர். எல்லா ப்ரோக்ராமும் பார்ப்பாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில கடவுளை உணர்ந்த நான் வந்து ஒரு இறை அனுபவம் என்னன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் எனக்கு வந்து உடம்பு திடீர்னு நைட்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணி ஐசியூல இருக்கேன். அது என்ன திடீர்னு அப்படி வந்ததுனால இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய டெஸ்டுகள்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க.
இந்த காலையில எனக்கு வந்து ஏதோ ஆயிடும், எனக்கு ஏதோ நடந்த மாதிரி இருக்கு. என்னை சுத்தி நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க, வயசான பாட்டி தாத்தா எல்லாம் இறந்துட்டே இருக்காங்க. அப்போ எனக்கும் வந்து இதெல்லாம் பார்த்து பயந்து ஏதோ எனக்கும் நடந்த மாதிரி தோணுச்சு. உடனே நான் வந்து உனக்கு பெங்களூர்ல தெரிஞ்ச ஒரு ஃபாதர், அவங்கள போன் பண்ணி சொன்னேன், ஃபாதர் நான் இப்படி இருக்கேன், எனக்கு ஏதோ ஆயிடும் போல இருக்கு ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். ஃபாதர் சொன்னாங்க, நீ எதுவும் கவலைப்படாதம்மா, நான் பிரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஃபாதர் வந்து பெங்களூர்ல இருந்து என்னை பாக்குறதுக்காக ஒரு சிஸ்டர் அனுப்பி இருந்தாங்க. அப்ப அந்த சிஸ்டர் என்ன பார்க்க வரும்போது ஒரு அழகான, கொஞ்சம் பெரியதான், ஒரு அழகான ஒரு லோர்து மாதா சுரூபம் கொண்டு வராங்க. ஐசியூல இருக்கும்போது அங்க எங்களும் அதை கொடுத்தாங்க ஃபாதர். அத கொடுத்த அதை வாங்கும் போது எனக்கு வந்து அதை என்ன சொல்றது, அது எனக்கு என்ன ஃபாதரை நான் அதுக்கு பிறகு ஃபாதராகவே எனக்கு தெரியாது. என்ன அப்படி ஜீசஸ்வே ஒரு ரெப்ரசன்ட், ஜீசஸ் தானே நான் அந்த ஃபாதரை பார்ப்பேன். அதே போல இந்த சிஸ்டர் வந்து எனக்கு மரியன்னை மாதிரியே தான் என் மனசுல இருந்துட்டு இருக்காங்க. இத கொடுத்த உடனே என் மனசுல எதுவுமே நடக்காது. சரி, அப்படியே ஏதாவது நடந்தா கூட நம்ம ஜீசஸ் கிட்ட தான் போவோம் அப்படின்னு ஒரு தைரியம் அந்த இடத்துல வருது ஃபாதர். பைய அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர தொடங்குறேன். ஆனா எனக்கு நிறைய டெஸ்டுகள் எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாமே நெகட்டிவ் தான் வந்துச்சு. இருந்தாலும் நான் அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர்றது 8 மாசம் அளவு எடுத்துச்சு. இந்த 8 மாசம் அளவும் நாங்க வந்து மாதா டிவி கூட இணைஞ்சி நானும் எங்க ஃபேமிலியில எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம் ஃபாதர். ஒரு 8 மாசம் நடக்கும் போது ஒரு நாள் இந்த மாதா டிவில தான் நாங்க வந்து நற்கருணை ஆராதனை ஒருக்கா பாத்துட்டு இருந்தோம். இந்த நற்கருணை ஆராதனை பார்த்துட்டு டீப்பான ஒரு ஸ்லீப்பு போயிட்டேன் ஃபாதர். டீப்பான ரொம்ப ஆழமான ஒரு ஸ்லீப்பு போயிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்தே கம்ப்ளீட்டா எனக்கு அதுல இருந்து சரியாயிடுச்சு. எனக்கு இதுல என்ன நடந்துச்சு, இது என்னன்னு எனக்கு இன்னும் தெரியாது ஃபாதர். ஆனா அது ஒரு பெரிய ஒரு மிராக்கிள். 8 மாசம் நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா அந்த நேரத்துல கூட இந்த ஃபாதர் கொடுத்த அந்த மரியன்னை, மாதா டிவி, அதே போல சாலம் டிவில இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், அந்த ஆராதனை எல்லாம் நடத்துவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து அப்படியே அதுல இருந்து வெளியே வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும். நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் தோணுன்னு இணைந்திருங்கள். சொல்லுங்க. இப்போ இவங்களோட அனுபவங்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்குது. 8 மாதம் சரியான ஒரு உணர்வு நிலை இல்லை, அதன் பிறகு எனக்கு இது சரியாச்சு அப்படிங்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம். மக்கள் உண்மையிலேயே நம்முடைய மாதா தொலைக்காட்சி வந்த பிறகு நிறைய அனுபவங்கள், இப்படிப்பட்ட அனுபவங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் அப்படியே எல்லாம் ஒரு அழகாக ஒருமுகப்படுத்தப்படுறதை பார்க்குறோம். பெருமையாக கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு அந்த ஃபாதர் வந்து ஜீசஸாக பார்க்குறேன், அப்புறம் வந்து அந்த அருட்சோகத்திரிய மரியன்னையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதாங்க வேணும். அவங்க உருவத்தை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, அந்த மாதிரி. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெளியிலேருந்து லண்டனும் ஆஸ்திரேலியா இருந்த ஒரு 10 பேர் பக்கம் இருந்தாங்க. வந்தவங்க வந்து நம்ம அருட்தந்தையர்களை பார்க்குறதுல எவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க. ஃபாதர் உங்கள் ப்ரேயர் அப்படி, நீங்கள் சொல்கிற ஜெபம் இப்படி இருந்துச்சு, இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. நம்மளை பார்க்கும்போது அதை சொல்கிறது மட்டும் இல்லை, அது ஏதோ சும்மா வார்த்தைக்காக இல்லை, அவங்க சொல்லும்போது அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீரோடு சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் தான் ஃபாதர், எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் தான் ஃபாதர். அப்படிங்கும்போது பரவாயில்ல, நம்மளுடைய பணி வந்து ரொம்ப அழகாக மக்கள் உணர்றாங்க அப்படிங்கிற ஒரு நிறைவு இருக்குது. கண்டிப்பாக ஃபாதர். சில நேரத்தில் நம்ம வந்து கொடுத்து வச்சவங்களா மாறி. ஆமாம், இந்த பணி செய்யும்போது சில நேரத்தில் நாம் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு என்னத்தை கொடுத்து வச்சாலாம் தெரியாது, இது ஒரு நமக்கு கொடுப்பினை அப்படின்னா சொல்லலாம். ஆமாம், கொடுப்பினை. அதனால் நம்ம சொல்லப்போனால் மாதா டிவியில் இருக்கிற எல்லாருமே எப்பொழுதுமே உழைத்து கொண்டே இருக்கிறோம். அருட்தந்தையர்களாக இருக்கட்டும், பணியாளர்களாக இருக்கட்டும், எல்லா நேரமுமே நமக்கு மாதா தொலைக்காட்சி தான், அதை குறித்த எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் வந்து தோணும், மற்றவங்க போல் நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமோ அப்படின்னு கூட தோணும். ஆனால் இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கிற பொழுது, இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேள்விப்படுகிற பொழுது
இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படலாம், இன்னும் கொஞ்சம் உழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஆர்வமும் நமக்கு தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக ஃபாதர். இப்போ அந்த கடவுளை உணர்கின்ற தருணம் அப்படின்னும் ஒரு ரெப்ரசன்டேஷனை வந்து கடவுள் எப்பவுமே வந்து வச்சிருக்காரு. ஆமாம், தொடக்கத்திலிருந்தே. அதை பற்றி சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, நம்ம கடவுளை வந்து நேராக அனுபவிக்க முடியாது. கடவுள் சில நேரங்களில் கோபங்கள் வழியாக தன்னுடைய அன்பை, செய்தியை வெளிப்படுத்துகிறார். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் அன்பின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் தொடக்கத்தில் விவிலிய வரலாற்றில் பார்க்குறோம், நிறைய இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள், அரசர்கள், இவர்கள்லாம் மக்களை வழிநடத்திய விதம், கடவுள் அவங்க கூட இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வந்து அவங்க கொடுக்குற அந்த செய்தி தான். அவங்க மக்களை வழிநடத்திய விதம் தான். மோசேவாக இருக்கட்டும், அதன் பிறகு தாவீதாக இருக்கட்டும், இல்லை சாலமோனாக இருக்கட்டும், அதன் இன்னும் சொல்ல போனோம்னா எசேயா, எலியா, எல்லாமே அவங்க மக்களை வழிநடத்திய விதம்தான் கடவுள் அவர்களோடு இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அதே போல் இப்பொழுதும் கூட வந்து கடவுள் நேராக நம்மள்கிட்ட வந்து பேசுகிறாரு, பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத எல்லாம் கடந்து பெற்றோர்கள் வழியாக, ஆசிரியர்கள் வழியாக, அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் வழியாக, ஏன் என்னுடைய நண்பர்கள் வழியாக என்னை வந்து பல நேரங்களில் எனக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறார், என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு, அது முன்னாடி அழைப்பு இருக்கிறதுன்னு பேசிடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? என் பேர் அண்ணாதுமேரி. நான் சிறுமையங்கிற மேட்டு லால்குடி சைட பேசுகிறேன். சிறப்பு சிறப்புங்கம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? என் பிள்ளைங்க கஸ்பர், என் கணவர் கஸ்பர் பேரு கஸ்பர், என் பிள்ளைங்க ஆகாஷ், அபிஷேக், 2 பேரு. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. நீங்கள் மாதா டிவி தொடர்ந்து பார்க்குறீங்களா? தொடர்ந்து பார்ப்போம். அது ஆதரவா இருக்கு எனக்கு. இல்ல அப்படி இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கேன். எனக்கு ஆதரவு அதுதான். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. சொல்லுங்க உங்களோட. அந்த ஃபாதர் எல்லாம் பாட்டு பாடுறது, ஜெபம் பண்றது, இறை வார்த்தைகள், பூஜை எல்லாமே எனக்கு நன்மை கொடுக்கும். சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில கடவுளை சந்தித்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன்ப்பா. கஷ்டம் நஷ்டம் எல்லாமே. முடியாதவங்கள கல்யாணம் பண்ணிருக்கேன். கையெல்லாம் இல்ல, விரல் இல்ல, எவ்வளவோ எனக்கு நன்மையை கொடுத்துருக்காங்கப்பா. பிள்ளைங்க இறந்துச்சு, 2 பிள்ளைங்க இறந்துச்சு. எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாங்க ஆண்டவரு, அதே நன்றி. அதுபோல என் பிள்ளைங்களுக்கு வேலை இல்லாம 2 வருஷமா கலந்தான். அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கு. தருணங்கள் எனக்கு இந்த ஆண்டவரை என்ன எனக்கு எது குறையில்லை. சென்னைக்கு நான் படிப்பேன், எனக்கு நன்மை செஞ்சிருக்குப்பா. என் பிள்ளைங்களுக்கு ஒரு சிங்கப்பூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நல்ல மாதிரியா இருக்கிறான். சின்னவன ட்ரைனிங் போயிருக்கான், நல்லா இருக்கான். நான் கஷ்டப்பட்டாலும் என் கணவரை வச்சுக்கிட்டு. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? நாங்க லால்குடி, சிறுமையங்குடி. சிறுமையங்குடி, கோமாக்குடி, சிறுமையங்குடி. பூண்டிக்கு வருவீங்களா? இந்த வாரம் வரீங்களா? ஆமா ஆமா, கண்டிப்பா உங்களை பாப்பேன். சரிங்கம்மா, வாங்க வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு மாதா, பூண்டி மாதா எல்லாம் எனக்கு நன்மை தான் செஞ்சிருக்கு. நல்ல விஷயம்மா, நல்ல விஷயம். அந்த ஜெவமாலை மாதத்துல ஜெவமாலை போய் ஒப்பு கொடுத்தேன் மாதா கிட்ட. அந்த மாசத்துல என் பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் வந்துருச்சு. ரொம்ப தரணும். எவ்வளவு நன்மைகள், கஷ்டம் நஷ்டங்கள் எங்க அப்பா ஆகிய எல்லாம் இருந்துட்டு நான் கடவுளே சாட்சின்னு இருக்கப்பா. நீங்கதான்ப்பா எனக்கு ஜெபம் பண்ணணும். என் பிள்ளைங்களுக்கு உடல் நலத்தை கொடுக்கணும்ப்பா. இப்ப சுகம் இல்லாம இருக்கக்கா, கை கால்லாம் ஒரே வலி, செத்தல்லன்ட்டாங்க, சத்து இல்லன்ட்டாங்க. கடவுள் சோப்ப உடைச்சிருக்கேன். அந்தோனியாருக்கு போவேன், மாம்பழச்சாலைக்கு போவேன். மாம்பழச்சாலைக்கு போவீங்க. அப்புறம் பூண்டிக்கு போவேன். அப்புறம் அடைக்கல மாதா கோயிலுக்கு போவேன். அந்த ஏலாக்குறிச்சி இருக்கு, ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா கோயிலுக்கு எல்லா மாதம் அரைக்க மாதாவுக்கு ஓடுவேன். எல்லா மாதாவும் எனக்கு உதவி செய்யும்பா. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிப்பா, உனக்கு கிடைச்சதுக்காக நன்றிப்பா. மாதா செல்ல எனக்கு கிடைச்சதுக்காக நன்றி. சந்தோஷம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு உங்களை பாக்குறது, ரொம்ப
சந்தோஷம். சரிங்க. அந்த 4 பேரையும் பாட்டு பாடுவீங்களா சனிக்கிழமை? ஆமா. அதுவும் ரொம்ப பாடுவேன். நான் வந்து உட்காந்து ரசிச்சேன். சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்கம்மா, நல்லா ஜெபம் பண்றேன். ரொம்ப நன்றி. நீங்களும் நல்லா இருங்க, நீங்களும் நல்லா இருங்க. கடவுள் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றிங்கம்மா. யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபாதர். தான் அது வந்து முன்னாடி இது 15லேருந்து பண்ணோம், அது ஹையர் குவாலிட்டியாக பண்ணோம்னு சொல்லிட்டு அது ரொம்ப நீடித்த காத்திருத்தல் பிற்பாடு இந்த வருடம் ஏப்ரல் மாதம் தான் ஆரம்பித்து பண்ணிட்டு. இப்போ நான் கடைசியாக இந்த வாரம் வந்து அதை பற்றி பேசின்னு இருக்கும்போது அதில் வருகின்ற உண்மையில் ஒரு புதுமை நடக்கும். 5000 பேருக்கு ஆண்டவர் வந்து உணவளிக்கிறார். முடிஞ்ச பிற்பாடு மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாம் எதிர்பார்த்து வரவிருந்த இறைவாக்கினர் இவர் தான். சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு செயல் மூலமாக ஒரு செய்தி வெளிப்படுகிறது, ஒரு செயல் மூலமாக ஒரு செய்தி வெளிப்படுகிறது. செய்தி என்பது இறைவன் என்னுடன் இருக்கிறார், செயல் என்பது நான் உதவும். செய்திங்கிறத விட ஒரு உண்மை வெளிப்படுகிறது, உண்மை வெளிப்படுகிறது. அந்த உண்மை கடவுள் என்னுடன் இருக்கிறார் என்பது, செயல் நாம் செய்யும் எதுவாக வேணா இருக்கலாம், எதுவாக வேண்டாம் இருக்கலாம். அழகாக சொன்னீங்க. காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம் ஃபாதர். பேசிக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து நான்சி பேசுறேன் ஃபாதர். நான்சிமா, ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் ஃபாதர். எப்படி இருக்கிறீங்க? ஃபாதர் நான் நல்லா இருக்கிறேன். என் லைஃப்ல நிறைய நன்மைங்க கடவுள்ல செஞ்சிருக்காரு, அதை பத்தி சொல்லணும்னு விரும்புறேன் ஃபாதர். சொல்லுங்கம்மா. நான் நிறைய வருஷமா மாதா டிவி பாக்குறேன். அதுக்கு முன்னால என் லைஃப்ல நடந்த நன்மையை சொல்றேன் ஃபாதர். சொல்லுங்கம்மா. எனக்கு 5 இயர்ஸா கன்சீவ் ஆகாம இருந்துச்சு. அப்புறம் 5 இயர்ஸ் பொறுத்து பெங்களூர்ல மாதா கோயில், சிவாஜி நகர்ல காணிக்க மாதா கோயில்ல வேண்டி அருமையான குழந்தைய கொடுத்தாரு கடவுள். அதுக்காக அது ஒரு நன்றி, பெரிய நன்றி. ரெண்டாவது, என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு ஒரு தலையில ஒரு டியூமர் இருந்தது. அந்த டியூமரை நல்லபடியா அதே சிவாஜி நகர்ல மாதா கோயில்ல வேண்டி அந்த டியூமர் நல்ல நார்மல் மெலிக்னன்ட் டியூமர் இல்லாம நார்மல் டியூமரா நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு இப்ப என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கிறாரு. எனக்கு இன்னும் அந்த மாதிரி பலவிதமான நன்மைங்க என் லைஃப்ல நடந்துருக்குது. நானு அசன்சன் இருக்கிறேன். நானு என் லைஃப்ல நடந்த எல்லா நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி. முக்கியமா மாதா டிவிக்கு நன்றி. மாதா டிவில டெய்லி நான் ஈவினிங் ஆஃப்டர்நூன் 1 o'clock மாஸ் பார்க்க, 11 o'clock அடோரேஷன் பார்ப்பேன். இந்த மாதா டிவியை கொடுத்த கடவுளுக்கு, மாதாக்கு ரொம்ப நன்றி. மாதா டிவி நடத்துற எல்லா ஃபாதர்ஸ்களுக்கும் ரொம்ப நன்றி. நல்ல ஹெல்த் கொடுக்கணும் கடவுளுக்கு. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப அந்த அம்மா என்ன சொல்கிறதுன்னு கடகடன்னு எமோஷ்னல் எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. நிறைய மக்கள் இப்படி தான். நம்ம மாதா தொலைக்காட்சி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்குது அப்படின்னா அது மிகையாகாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நானே என்னால் உண்மையாக சொல்ல முடியும், இந்த அளவுக்கு போகும், இந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கல. ஏன்னா இது நம்மளோட திட்டம் இல்லை, கடவுளோட திட்டம். கடவுள் ரொம்ப அற்புதமாக நம்ம வழி நடத்திட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஃபாதர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் அடுத்த நபர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? நான் திருநெல்வேலியில இருந்து ராஜபிரபா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கிறேம்மா, நல்லா இருக்கிறேன். இருக்காங்க, அம்மா வணக்கம். எங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சாகணும். உங்களுக்கு மட்டும் எப்படி? உங்களுக்கு மட்டும் எப்படி எப்பொழுதும் லைன் கிடைச்சிருது? ஆமாங்க ஃபாதர். ஃபாதர் நல்லா இருக்கீங்களா? ஃபாதர் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருடைய கிருபையால நல்லா இருக்கும் ஃபாதர். எனக்கு ஆண்டவர் வந்து உண்மையிலேயே நான் சொல்றேன், அவரை கும்பிடுறது பெரும் பாக்கியமா நினைக்கிறேன் ஃபாதர். என்ன விஷயம்னா, 2001 திருமணம், 2008 பலவீனம். அவங்க 2012 அவங்க பலவீனமா இறந்துட்டாங்க. அதே சமயத்துல அம்மா அப்பாவும் சேர்ந்து பிள்ளைக்கு எப்படியும் பேரனை வளர்க்க வேலையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நூலகத்துறையில இன்ட்ரி வைக்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் செஞ்சு இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க எல்லாருமே கண்டிப்பா உனக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. நேர 10 நாள் கழிச்சு என்னன்னு ராத்திரி தூங்கிட்டு இருக்கேன்.
திருநெல்வேலி மாவட்டத்துல சுவிசேஷபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஜெய்சிலி அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என் கனவுல வந்து பொம்மைக்கு நிறைய ரூபா கொடுத்தா வாசி நிறைய கொடுத்து வேலையை வாங்கிட்டா, மகளே உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி என் இடுப்புல ஒரு ஊசியை போட்டுட்டாங்க. காலையில எந்திரிச்சு ஆண்டவர் வந்து இப்படி உணர்த்தி சொல்லிருக்காங்களேன்னு சொல்லி நேரம் எங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு ஆபீசருக்கு அடிச்சேன். அரசாங்க பணியில நடந்ததை எப்படி உனக்கு யாரு சொன்னான்னு சொல்லி கேட்டாங்க. என் தேவனே எனக்கு சொன்னாரு அப்படி நான் சொன்னேன். வாங்க திருநெல்வேலி கோர்ட்டுக்கு வாங்க, நீயா நான் பார்த்து போட்டுருவோம் அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அம்மா கிட்ட, அம்மா வேலையை காப்பாத்துங்க, என் வேலையை காப்பாத்துங்க அம்மா, தப்பு நடந்துருச்சுமா உங்க பொண்ணுக்கு போடாம, நான் தூத்துக்குடியில போட்டு விட்டுறோம் சொல்லி அந்த வேலைய அந்த பணியை நான் பார்க்கும்படியா தேவன் அருள் கூர்ந்தார். அதே சமயத்துல ஃபாதர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபமால சொன்னேன். 2வது வெளிப்படுத்தின விசேஷத்துல இறை வசனம் 14 படிச்ச ஆண்டவருக்கு தியானம் கொடுத்தேன். பழைய ஏற்பாடுல 2 குறிப்பேடு 3வது அதிகாரம் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவருடைய வசனம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஃபாதர். எரிசிலின் சமாதானத்தை பற்றி சமாதானம் மற்றும் வெளிப்படுத்தின இறை வசனங்களுடைய வார்த்தைகளை, என்னுடைய வார்த்தைகளை யாருமே எடுத்து அதிகமா சொல்லல. அதே போல என் மகன் லியோ ஃபாதர்ட்ட நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா லியோ ஃபாதர் எங்க வேலை பாக்குறாருன்னு தெரியாது. அவங்களுடைய நம்பர் எனக்கு எப்படி நம்ம டேவிட் ஃபாதருக்குள்ளது நிறைய ஃபாதருக்குள்ள நம்பர் எனக்கு இந்த மாதா டிவில வரும்போது சொல்லி பேசும்போது நன்றி சொல்வேன், இந்த புக்கு உள்ள இதற்கெல்லாம் நன்றி சொல்வேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பாத்துக்கோங்க, என் மகன் லியோ அவங்கள்ட்ட சொல்லுன்னு சொன்ன உடனே காலையில 8 மணிக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கு சொன்னேன். எம்மா ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப நன்றிம்மா, ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி சொன்னதுக்கு நன்றிம்மா அப்படின்னாங்க. நான் அந்த டியூட்டிக்கு போகும்போது சிஎஸ்ஐ கிறிஸ்டின், பெந்தகோஸ்தே கிறிஸ்டின் நல்ல ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து சொல்றவங்க, ஜெபிக்கிறவங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நேரம் ரொம்ப மகிழ்ச்சி. வெரி குட், வெரி குட், வெரி குட். தொடர்ந்து வேண்டிக்கோங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க. கடவுள் நம்மளை எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பாக. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி வியக்க வைக்கிற மாதிரியான செயல்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் மேலும் மேலும் வந்து நிறைய நடக்கணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஃபாதர். கண்டிப்பாக. ஸோ அந்த நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். இதனால் அப்படி நிறைவு செய்யலாம். அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.